மகாநதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம கங்கா வந்து வெளியே உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம முத்துமலர் வந்து, இந்தாம்மா கங்கா, இந்த வடையை எடுத்துக்கோ. இந்த உளுந்த வடை சாப்பிட்டா மாசமா இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப நல்லது. உன் குழந்தைக்கும் உனக்கும் நிறைய வலுவை கொடுக்கும். நீ ரொம்ப தெம்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இங்க நம்ம கங்கா வந்து அதை வாங்கிக்கிறதுக்கவே ரொம்பவே யோசிக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏமா வேண்டான்ற, உனக்காக தான் நான் ஆசாசியாக செஞ்சேன். ஆமாம், காவேரி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவள் எங்கேயோ விஜய் கூட வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லவும், சரி கங்கா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் சாரதா வராங்க. அதை பார்த்ததுமே, இங்கே பாருடி, நீ எதுக்காக என் பொண்ணுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குற? என்ன என் பொண்ணுக்கு விஷத்தை வைக்கலான்னு பார்க்குறியா? ஒழுங்கா நீ இந்த மாதிரியெல்லாம் செய்கிற வேலையை விடுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்லவும், உடனே முத்து மலர் வந்து, இங்கே பாருங்கக்கா, ஏன்க்கா இப்படி பேசுகிறீங்க? நான் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேங்க்கா. எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்குல்ல. என் பிள்ளைங்கள மாதிரி தான் நான் கங்காவையுமே என் பெத்த பிள்ளையாக தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நீ அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்க தேவையே இல்லை. எதுக்காக நீ என் பிள்ளைய பெத்த பிள்ளையாக நினைக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நீ எனக்கு துரோகம் நினச்சபடி என் வாழ்க்கையவே கெடுத்தவ. இப்போது என் சொத்துல பங்கு வேணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து உட்காந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் நான் என் அதாவது சொந்தக்காரியாவோ இல்லை என் கூட பிறந்தவளாவோ நினைக்கணும்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த அந்த உளுந்த வடையை தூக்கி விசிறிடுறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துமலர் இருந்துட்டு, ஏன்க்கா இப்படிலாம் பண்ணுறீங்க? மாசமாக இருக்கிற பிள்ளைக்கு ஆசாசியாக இதை நான் செஞ்சு கொடுத்தேன். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேக்கா, இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார், நியாயம் அநியாயம்லாம் நீ பார்க்குறியாடி? நீ பார்க்கலல்ல, நீங்கள் அநியாயமாக தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உன் விஷயத்துலலாம் நான் நியாயம் அநியாயமெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஏய் கங்கா உள்ள வாடி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம முத்துமலர் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க? நம்மக்கிட்ட நல்ல விதமாக பேசவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கிருஷ்ணா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மாவை பயங்கரமாக திட்டுறாங்க. என்னம்மா, எதுக்காக நீ அவங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு வடை அது இதுன்னு செஞ்சு கொண்டு போய் கொடுக்குற? அவங்க தான் உன்னை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியுது இல்லை? உன்னை பார்த்தாவே அவங்களுக்கெல்லாம் பிடிக்கலம்மா. அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக அவங்களுக்காக ஏதாச்சும் செய்யணும்? இல்லைடா, மாசமாக இருக்கிற பிள்ளை, அம்மா ஒன்றுமே தேவையில்ல, வா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷ்ணா வந்து இப்போ முத்துமலரை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாருமா, நான் இங்கே ஒருத்தவங்க தெரிஞ்ச ஆளுங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்க கோர்ட்டில் வச்சு இதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதான் இப்போ உங்ககிட்ட சண்டை போட்டு போனாங்களே சாரதா, அவங்களுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடந்தால் எந்த ஒரு சாட்சியுமே இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணது இருக்குது. இதை வச்சு நம்ம ஒட்டுமொத்த சொத்துமே நமக்கு தான் சொல்லிட்டு கோர்ட்டில் நம்ம தீர்ப்பை வாங்கிடலாமா? நீ கவலையப்படாத, இது விஷயமா நமக்கு தெரிஞ்ச ஆளுங்கிட்ட நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் முத்துமலர் இருந்துட்டு, டே கிருஷ்ணா வேணாண்டா, அப்படியெல்லாம் வேண்டவே வேண்டாம், அந்த குடும்பத்தோட வயிறு எரிய வேணாண்டா, ஏற்கனவே இந்த சொத்து எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ எதுவுமே கேட்காம நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா, ப்ளீஸ்டா, நம்ம இந்த இடத்த விட்டே போயிடலாண்டா, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாவது நம்ம கடனை நம்ம கழிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? அது எப்படி உன்னால் கழிக்க முடியும்? நீ உன் புருஷன் என்ன 10,000 5,000 கடனை வச்சுட்டு போயிருக்காரு, லட்சமாக கடத்தை வச்சுட்டு போயிருக்காரு. நீ கூலி வேலைக்கு போயிட்டு மாதம் 5,000 10,000ன்னு சொல்லிட்டு இங்கே சமாளித்து எப்போம்மா நீ கட்ட முடியும், கழிக்க முடியும்? அதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. நாளைக்கே கோர்ட்டில் போயிட்டு பேசலாம். இன்றைக்கே நான் அவங்கக்கிட்ட பேசிட்டு வச்சுருக்கேன். லாயர்கிட்ட பேசி வைக்கிறாங்களாம். காலையே நாங்கள் இந்த வீட்டுக்கு நோட்டீஸ் வரும். நம்ம எப்படியும் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு நான் கூட கோர்ட்டுக்கு போக வேண்டிய மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது கிருஷ்ணா வந்து முத்துமலர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போது முத்துமலர் இருந்துட்டு, டே கிருஷ்ணா, எதுவும் பிரச்சனை வேணாண்டா, சொல்கிற பேச்சு கேளுடா, தயவு செஞ்சு இதெல்லாம் வேணாண்டா, நம்ம இங்கேருந்து போயிடலாண்டா, நமக்கு எந்த சொத்தும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா, நீ இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்குவ, கஷ்டப்படுறது யார்? நம்ம தானே. இருக்கட்டும் இரு, நம்ம மொத்த சொத்தையுமே நம்ம ஆட்டையை போட்டு தான் போகணும். அவங்களுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினானுங்க அவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷ்ணா பயங்கர கோவமாக இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சாரதா ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கள் வீடு நம்ம கையை விட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மறுநாள் காலையிலேயே நம்ம காவேரியும் விஜயும் எந்திரிச்சிடுறாங்க. காவேரி, அத்தை எந்திரிச்சிட்டாங்களா? அவங்க காஃபி குடித்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்க அம்மா நமக்கு முன்னாடியே எந்திரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே ஒரு லாயர் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் நாளைக்கே எல்லாருமே கோர்ட்டுக்கு வரணும்.
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. அந்த நோட்டீஸை பார்த்ததுமே எங்கள் விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம விஜயோட ரியாக்ஷனை பார்த்ததுமே நம்ம காவேரி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஏங்க என்னங்க இருக்குது அதில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், காவேரி அது வந்து ஏங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரதாவுமே, தம்பி என்ன தம்பி அது இந்த நோட்டீஸில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் விஜய் சொல்கிறாங்க, அத்தை அது வந்து இந்த கிருஷ்ணா இருக்கான்ல அவன் கோர்ட் வரைக்குமே போயிட்டான். நம்ம நாளைக்கு கோர்ட் ஹியரிங்க்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சாரதா இருந்துட்டு என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அத்தை நம்ம அதாவது அந்த கிருஷ்ணா ஏதோ ஆதாரமெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கான் போல். அவன் எதுவுமே இல்லாமலாம் கோர்ட் வரைக்கும் போக மாட்டான். இப்போது நாளைக்கு கண்டிப்பாக கோர்ட்டில் வீடெல்லாம் நமக்கா இல்லை அவங்களுக்கா இல்லை சரிப்பாங்கான்றது நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சாரதாவுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலே கிருஷ்ணா வராங்க. கிருஷ்ணா இருந்துட்டு என்ன எல்லாரும் முகத்துலையுமே ஒரு பயம் தெரியுது, நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் வந்துருச்சா? நான் தான் அதை அனுப்ப சொன்னேனே. நாளைக்கு எது ஒன்றும் கோர்ட்டில் தெரிஞ்சிடும். என் அப்பாவுக்கு உண்மையான பொண்டாட்டி என் அம்மா தான். இவங்க யாருன்னே தெரியல. இவங்க எதுவுமே ரிஜிஸ்டர் கூட பண்ணி வைக்கல. அப்படி இருக்கிறப்போ யாருக்குமே கண்டிப்பாக சொத்து போகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்த சொத்துமே எங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிருஷ்ணா சொல்லவும், இதை கேட்டதுமே சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. டேய் நீ எல்லாம் ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாசமாக போயிடணும். இப்படி மற்றவங்களோட சொத்தை வாயடிக்கணும்னு நினைக்கிறியே, நீ நல்லா இருப்பியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சபிக்கிறாங்க. உடனே கிருஷ்ணாவுக்கு கோவம் வருது. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் எனக்கு சாபம் கொடுக்குற வேலைலாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் தானே சொத்தில் நான் ஒரே பங்கு தான் கொடுப்பேன், மற்ற 6 பங்காக எல்லாருக்கும் போடுவேன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே. எங்கள் 3 பேருக்குமா சேர்த்து ஒரே பங்கு, உங்கள் எல்லாருக்குமே 6 பங்கா? இங்கே பாருங்கள், நீங்கள் தான் அநியாயமாக நடந்துக்கிட்டீங்க. அதனால தான் உங்ககிட்டலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்றதுக்காக தான் நான் கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டியதாக இருந்தது. இப்போது எப்படியும் நீங்கள் என் அப்பாவோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களால் நிரூபிக்கவே முடியாது. அதுக்கான சாட்சி எதுவுமே இல்லை. நீங்கள் ரிஜிஸ்டரும் பண்ணி வைக்கல. அப்படி இருக்கிறப்போ என் அம்மா தானே என் அப்பாவோட ஒய்ஃபு. அப்போது என் அப்பாவுக்கான சொத்து எல்லாமே எங்களுக்கு தான் வந்து சேரும். உங்களுக்கெல்லாம் ஒரு துளி கூட ஒரு பொட்டு கூட உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிருஷ்ணா வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எங்கள் சாரதா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. தம்பி என்ன தம்பி இவன் என்னென்னமோ பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அத்தை நீங்கள் பயப்படாதீங்க அத்தை, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தம்பி நம்ம எப்படி பார்த்துக்க முடியும்? அதான் ஆதாரம் எல்லாமே நீங்கள் இவங்க எல்லாமே கரெக்டாக வச்சுக்கிட்டு பேசுகிறாங்களே, ஆனால் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான சாட்சி என்கிட்ட எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கிறப்போ நான் தான் இப்போது அப்பாட்டி மாதிரி தெரியுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. காவேரிக்கு இங்கே கங்காக்கெல்லாம் ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அம்மா அழுகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு தலையை அடிச்சுக்கிட்டு நெஞ்செல்லாம் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. இப்படி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து பார்க்குறாங்க. ஏ சாரதா என்ன உனக்கு வேறு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கூச்சல். அப்பா உங்கள் குடும்பத்தோட ஒரே ஒரு ராவடியாக போச்சு. எதுக்காக தான் இப்படி அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. உங்கள் குடும்பத்தை பார்த்தாவே எனக்கு கடுப்பாக இருக்குது. விஜய்க்காக மட்டும்தான் இதை எல்லாத்தையுமே நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் விட்டால் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், சும்மா சத்தம் போட்டு தலையை அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் இங்கே வேண்டாம். என்ன இங்கே ஏதாச்சும் அதாவது யாராவது செத்தா போயிட்டாங்க இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? வீடு தானே போனால் போயிட்டு போகுது. ஏன் உன் புருஷனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ ஒரு ரிஜிஸ்டர் கூடவா பண்ணி வைக்க முடியல? என் புருஷனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ எங்களுக்கு 2 பேருக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. நாங்களே அப்போ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். நீ ஏன்டி பண்ணலை? ஓ அப்போது நீ அதாவது நீயும் உன் புருஷனும் உண்மையாகவே ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, இல்லை யாருக்கும் தெரியாமல் கள்ளக்காதல் பண்ணி யாருக்குமே தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா கேட்கவும், எங்கள் சாரதா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆனால் எதுவுமே பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, என்ன பாட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பேசுறதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? எதுக்காக இப்படி அத்தையே கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன என்னடா விஜய் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கூச்சல், பார்க்கவே அருவெறுப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை பாட்டி, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலேயே கிருஷ்ணாவோட அம்மா அவங்க தங்கச்சின்னு 3 பேருமா இங்கே கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சாரதா அழுதுகிட்டே இருக்காங்க. கங்காவும் காவேரியும், அம்மா அழுகாதம்மா, கண்டிப்பாக கடவுள் நம்ம சைடு தான் இருக்காரு, எல்லாமே நம்ம பக்கம் தான் தீர்ப்பாக வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஆதாரமும் இல்லாமல் எப்படி நம்ம பக்கம் வந்து தீர்ப்பு முடியும்? கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கையே இல்லை. எல்லா சொத்தையும் அவங்க தான் சுருட்டிட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. விஜய் இருந்துட்டு, அத்தை நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அத்தை, அப்படியே அவங்க அந்த வீட்டை எடுத்துகிட்டு
எடுத்துகிட்டு போனாலும் போயிட்டு போகிறாங்க. உங்களுக்காக நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் எல்லாமே பண்ணுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சாரதா கிட்ட சொல்லவும், சாரதா இருந்துட்டு என்ன தம்பி என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக சுருட்டிட்டு போகணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே தம்பி. அவங்க ஏற்கனவே பண்ணது எல்லாமே தப்பு. இப்போது தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கோர்ட்லேருந்து நம்ம விஜய்க்கு கால் வருது. விஜயுமே கால் அட்டன் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக இப்போ வந்தே ஆகணும். எல்லாருமே வந்துட்டாங்க. ஜட்ஜ் ஆயாவுமே வந்துட்டாங்க. நீங்கள் இங்கே வந்தால் தான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே விஜய் இருந்துட்டு உடனே கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கோர்ட்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இப்போ கிளம்பியே ஆகணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமா சேர்ந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. திடுதிப்புன்னு இப்படின்னா என்ன பண்ண முடியும்? எப்படி இந்த கிருஷ்ணா இப்படியெல்லாம் ஏற்பாடு செஞ்சானே ஒன்றுமே புரியலையே. நம்ம எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் கோர்ட்டில் என்னுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இப்போ கோர்ட்டுக்குள்ளேயுமே போயிடுறாங்க. ஜட்ஜியாக இருந்துட்டு இப்போது நம்ம கிருஷ்ணாவோட குடும்பத்தை வந்து கூப்பிட்றாங்க. இங்கே கிருஷ்ணாவோட அம்மா, அவங்க தங்கச்சி, கிருஷ்ணா இவங்க 3 பேருமே அந்த கூண்டுக்குள்ளே போய் நிற்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சாரதா, அதுக்கப்புறம் கங்கா, அதுக்கப்புறம் காவேரி இவங்க 3 பேருமா இன்னொரு பக்கம் போய் நிற்கிறாங்க. இப்போது லாயர் இருந்துட்டு நம்ம கிருஷ்ணா பக்கம் பேசுகிறாங்க. ஐயா இங்கே இதோ நிற்கிறாங்களே சாரதா, இவங்க மேலே தான் மொத்த தப்புமே. இதோ இன்னொரு பக்கம் நிற்கிறாங்களே முத்துமலர், இவங்க தான் சந்தானத்தோட உண்மையான ஒய்ஃப். அவங்களுக்கு 2 குழந்தை இருக்காங்க. அதாவது 2 பசங்க, ஒரு பையன் கிருஷ்ணா, இன்னொரு பொண்ணு சிந்து. இவங்க 2 பேர் தான். ஆனால் இன்னொரு குடும்பமாக கும்பலாக சேர்ந்து நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோ நிற்கிறாங்களே சாரதா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரதா ரொம்பவே ஆக்ரோஷமாக கத்துறாங்க. ஐயோ ஐயா, இவங்க சொல்கிறது எல்லாமே போய். எனக்கும் என் வீட்டுக்காரர் சந்தானத்துக்கு தான் கல்யாணம் நடந்தது. ஆனால் அந்த டைமில் அந்த காலத்தில் நாங்கள் அவ்வளோவா எந்த ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வைக்கல. எங்களுக்கு கல்யாணம் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நாங்கள் பதிவும் செய்யலை. மற்றபடி எங்கள் கூட தான் அவர் ரொம்ப நாள் வாழ்ந்தார். சரி, குடும்ப கஷ்டத்துக்காக அதாவது பொண்ணுங்களே 4 பொண்ணுங்களே பிறந்துருச்சு அப்படின்றதுக்காக பிள்ளைங்களை கரை சேர்த்தணும் அப்படின்றதுக்காக அவர் கத்தாருக்கு போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். எப்பயாவது வருவார், வந்து ஒரு மாதம் இருப்பார். வருஷத்துக்கு ஒரு டைமு இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருவார். அப்படி வந்து பார்த்துட்டு போவாரே தவிர மற்றபடி இவங்களுக்கு அங்கே குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி எங்களுக்குமே தெரியாமல் அங்கே ஒரு குடும்பத்தோட என் புருஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. இப்போது இறந்து போனதுக்கப்புறம் எங்களுக்கு குடும்ப சூழ்நிலையால், குடும்ப கஷ்டத்தினால நாங்கள் எங்களுக்குன்னு ஒரே ஒரு சொத்து தான் அந்த வீடு மட்டும்தான். அந்த வீட்டை மட்டும்தான் அவர் எங்களுக்குன்னு விட்டு வச்சது. அதை எங்கள் குடும்ப கஷ்டத்துக்காக விற்கணுன்றப்ப தான் இவங்களா வந்து நின்னாங்க. இவங்க என்ன ஏதுன்னு கூட யார் என்னன்னு கூட தெரியல. இது வீட்டை விற்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பங்கு கேட்குறாங்க. இப்படி இப்போ இவங்களா வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் பொய் சொல்லி ஃப்ராட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே நம்ம கிருஷ்ணா இருந்துட்டு நீதிபதி ஐயா, இவங்க தான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சைடு தகுந்த ஆதாரம் எதுவுமே இல்லை. எங்கள் சைடு இருக்குது. என் அப்பா கல்யாணம் பண்ணதுக்கான ரிஜிஸ்டர் இது இருக்குது. அதே சமயம் ஃபோட்டோஸ் இருக்குது. இப்படி எக்கச்சக்கமான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிருஷ்ணா வந்து எல்லாமே ஆதாரபூர்வமாக காட்டுறாங்க. உடனே நீதிபதியுமே பார்த்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இவங்க சைடு தான் எல்லா ஆதாரமும் கரெக்டாக இருக்குது. நீதிமன்றம்னு வந்துருச்சு அப்படின்னா தகுந்த ஆதாரம் தான் முக்கியமே. இப்போது இவங்க தான் உண்மையான சந்தானத்தோட ஒய்ஃப். அதே சமயம் இவங்க பொண்ணு, இவங்க பையன், இவங்க தான் அவங்க குடும்பம். நீங்கள் ஃபேக்காக தான் இருக்கீங்கன்றது நாங்கள் நிரூபணம் பண்ணுறோம். ஏன்னா ஆதாரம் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் நாங்கள் பேச முடியும். அதுதான் கரெக்டுன்னு எங்களுக்கு தோணும். அதாவது தோணுன்றதை விட அதுதான் நீதி. இப்போது இவங்களுக்கு தான்ப்பா அந்த சொத்தெல்லாம் போய் சேரும், உங்களுக்கெல்லாம் அந்த சொத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்ட சொல்லிடுறாங்க. சாரதா அங்கேயே நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிட்டு, ஐயோ இப்படியெல்லாம் ஏமாற்றி பொழைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. இங்கே நம்ம காவேரியும் நம்ம கங்காவும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. நம்ம விஜய் உட்காந்துக்கிட்டு இருந்தவர் எந்திரிச்சு ஓடி வராரு. அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து நீதிபதி கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் நீதி சொன்னதில் எந்த ஒரு நியாயமுமே இல்லை. அவங்க பக்கம்
பக்கம் அதாவது ஆதாரம் இருக்குது, அவங்க ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் என் அத்தை கல்யாணம் ஆனதை கூட ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கல, அந்த அளவுக்கு அவங்க தெளிவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயுமே ஓரளவுக்கு எடுத்து புரிய வைக்கிறாங்க. இங்கே பாருப்பா, நீ சொல்கிறதும் ஓகே தான், ஆனால் அவங்க தகுந்த ஆதாரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீதிபதியுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது கிருஷ்ணா, நம்ம கிருஷ்ணா, முத்துமலர் எல்லாருமே அங்கே வராங்க. முத்துமலர் இருந்துட்டு, ஐயோ அக்கா எந்திரிங்கக்கா எந்திரிங்கக்கான்னு ரொம்பவே பதட்டப்படவும், நம்ம கிருஷ்ணா இருந்துட்டு, இங்கே பாருமா, தேவையில்லாமல் அவங்களுக்காக பரிதாபம் படாத, அவங்க உன்னை எப்படியெல்லாம் கீழ்த்தரமாக நடத்துனாங்க, உன்னை மரியாதை குறைவாக நடத்துனாங்கல்ல, நீ எதுக்காகமா அவங்களுக்காக நீ இப்போ பேசிக்கிட்டு இருக்க, அவங்க எக்கேடனா கெட்டுட்டு போயிட்டு போகிறாங்க, அப்பாவோட சொத்து நமக்கு தான் வந்து சேரணும், இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்லை, கோர்ட்டே சொல்லிடுச்சு, அந்த கொடைக்கானலில் இருக்கிற வீடு நமக்கு தாம்மா வந்து சேரும், நீ வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னை விழுடா அப்படின்னு சொல்லவும் இங்கே முத்துமலரை விடாமல் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போது இங்கே சாரதா வந்து அப்போ தான் மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கிறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, வீடு தானே போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை தம்பி எப்படி தம்பி அதை நாங்கள் விட்டு கொடுக்க முடியும், அந்த மனுஷன் என்னை கல்யாணம் பண்ணி ஒரு 4 பிள்ளையை பெற்றோம், அது மட்டும்தான், அதுக்கப்புறம் ஏதோ வீட்டை வாங்கினாரு கட்டினாரு அவ்வளோதான், அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எந்த ஒரு சந்தோஷத்தையுமே நிம்மதியாக அனுபவிக்கலையே, அவர் பாட்டுக்கு கத்தாருக்கு கிளம்பி போயிடுவார், பிள்ளைங்களை வளர்க்குறதுக்காகவும் படிக்க வைக்கிறதுக்காகவும் நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா, ஆனால் இப்போது எனக்கு வந்த நிலைமையை பார்த்தீங்களா, அந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நான் நடுத்தருவில் நின்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்கள் அழுகாதீங்க, உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது, நீங்கள் நல்லா இருந்தால் போதும், மற்றபடி உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் பார்த்து பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வீடு தானே வீடு கட்டி கொடுக்குறேன் அத்தை, நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம விஜய் சொல்கிறத கேட்காம கூட இங்கே நம்ம சாரதா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம கங்கா இருந்துட்டு, அம்மா நீ கவலைப்படாதம்மா, எனக்குமே அவங்க மேலே பயங்கர கோவமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, ஃபேக்காக எல்லா ஆதாரமே அவங்க ரெடி பண்ணி இப்போது வீட்டை சொத்தனு எல்லாமே அவங்க பக்கம், அதாவது அவங்களுக்குன்னு வாங்கிக்கிட்டாங்க, அதாவது நீதிமன்றத்தை தாண்டி நம்ம எதுவுமே பண்ண முடியாதுமா, போனால் போயிட்டு போகுது விடுமா, நமக்கு அப்பா எதுவுமே வைக்கல, நமக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி இம்புட்டு நடந்ததுக்கு அப்புறமும் நீ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக சொல்கிற, அவனெல்லாம் நீ அப்பான்னு எதுக்கடி கூப்பிட்ற, அவன் கேடு கெட்டவனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா பயங்கர கோவமாக பயங்கர ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வழியாக நம்ம சாரதாவை சமாதானம் செஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் போயுமே பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க, ரொம்ப சத்தம் போட்டு அழுகுறாங்க. பாட்டிமா, ராதா, இப்போ தாத்தா 3 பேருமே வராங்க. விஜய் கோர்ட்டில் என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே நம்ம விஜய் ரொம்பவே தயங்கிக்கிட்டு, எல்லா நீதி, அதாவது அவங்க பக்கம் சாதகமாக தான் நீதிமன்றமே பேசிச்சுப்பா அப்படின்னு பேசிச்சு தாத்தா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே எங்கள் தாத்தாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கல்யாணி இருந்துட்டு, பின்ன அவங்க ஏதோ தப்பு பண்ணி பிடுங்கி தின்னாலுமே ஓரளவுக்கு அவங்களே நியாயமாக இருக்காங்க, உங்களை மாதிரி மற்ற குடும்பத்தை அழிக்கிறவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிமா பேச ஆரம்பிக்கவும், உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, என்ன பாட்டி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சாரதா இருந்துட்டு, தம்பி இந்த வீட்டில் நாங்கள் இனிமேல் இருக்க மாட்டோம் தம்பி, நாங்கள் வாடகை வீட்டுக்கே போயிடுறோம், அவங்கக்கிட்ட ஒரு பேச்சு வாங்கிக்கிட்டே என்னால் இருக்க முடியல தம்பி, இப்படி ஒரு மானங்கெட்ட பொழப்ப நான் எப்போவுமே என்றைக்குமே செத்தாலும் பொழைக்க மாட்டேன், நாங்கள் வரோம், காவேரி நீ பத்திரமா இருந்துக்கோ, வாடி கங்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகவும், நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை கொஞ்சம் அவசரப்படாதீங்க அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல கேட்காம எங்கள் சாரதா வந்து கங்காவை கூட்டிக்கிட்டு இப்போது அந்த வாடகை வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம பாட்டிமா, சாரதான்னு எல்லாருமே அழுதுகிட்டே இருக்காங்க. பாட்டிமாவை பார்த்து சாரதா கோவத்தில் என்னென்னமோ பேசுகிறாங்க, நீங்கள் பிள்ளையை பெற்று வளர்த்த லட்சணம் இதுதானா, நான் அதாவது ஊரறிய நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்போது எனக்கும் அவருக்கும் உண்மையாகவே கல்யாணம் நடக்கலை, கள்ளக்காதல் பண்ணோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க, எனக்கு அந்த சொத்து வீடுன்னு சொல்லி எதுவும் கிடைக்காம இருந்திருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு பேரை அந்த கிருஷ்ணாவும் அந்த முத்துமலர் பேர் பாரு, அவளும் எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஒரு கேவலமான பேரை எல்லார் முன்னாடியும் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. கங்கா இருந்துட்டு, அம்மா விடுமா, அழுகாதம்மா, போனதெல்லாம் போயிட்டு போகுது, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் எங்கம்மா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு காவேரி நம்ம சாரதாவை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, காவேரி நீ ரிலாக்ஸாக இரு காவேரி, நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும்
சொல்லவும் உடனே இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, இங்கே பாருப்பா விஜய், ஒன்றும் வேண்டாம், இப்போ தானே அவங்க போனாங்க, பின்னாடி நீங்களும் போகணுமா, எதுக்குப்பா நீ அந்த குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, சொல்கிற பேச்சு கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து சொல்லுவோம், பாட்டி நீங்கள் தேவையில்லாமல் பேசி அத்தையோட மனசையும் கஷ்டப்படுத்திட்டீங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு சத்தியமாக தெரியல பாட்டி, ஆனால் நான் இப்போ போய் தான் ஆகுவேன், அங்கே அத்தை என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல, அத்தையை நினச்சி இங்கே காவேரியுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது பாட்டி, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, நான் இப்போ காவேரி கூட்டிக்கிட்டு அத்தைக்கிட்ட போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காவேரி கூட்டிக்கிட்டு சாரதா கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது இங்கே சாரதா வந்து இதையே நினச்சி என்ன ஆக போகிறாங்க, இல்லை அவங்க போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமாக இருக்க போகிறாங்களா, இல்லை திரும்பவும் கிருஷ்ணா கிட்டேயும் முத்துமலர்கிட்டையும் போயிட்டு சண்டை போட்டு அந்த வீட்டை வாங்கணும்னு நினைப்பாங்களான்றத நம்ம வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.